வீட்டுக்குள்ள யாரு? என்னடா ஒருத்தரை காணோம். இந்த பக்கம் தானே வந்தாவன். பாருங்க, ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கான். ஏயா இத்தனை பேர் வந்து நிக்கிறோம், ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறிய? வாயாங்க. என்ன வேணும்? அவசர வைத்தியமோ? வைத்தியம் எங்க கிட்ட இருந்து ஒரு கொலகாரம் தப்பி இந்த பக்கமா ஓடியாந்தா இங்க வந்தானா? கொலகாரனா? இங்கயா? கிண்டலா பண்ற? உண்மையை சொல்லியா? நான் எப்படி கிண்டல் பண்றேன்? இங்க யாருமே வரலீங்க. உண்மையை சொல்லு. இங்க வந்தானா? இந்த பக்கம் வந்தானா? நான் என்ன ஜெயிலா கட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன்? கொலகாரத்தான் இங்க வர்றதுக்கு. கிண்டலா பண்ற? ஐயோ சத்தியமா சொல்றேன், இங்க வரவே இல்லை. இங்க வரவே இல்லை. என்னடா சத்தம்? அங்க அடுப்புல பால் வச்சிருந்தா பூனை ஏதோ கொட்டி இருக்கு. போய் பாருங்க. என்னடா ஐயா வைத்தியனை நம்மளை ஏமாத்துறானா? அவனை பார்த்தா நோந்தா மாதிரி இருக்கான். வேற யாராவது இருக்குங்க? பாத்தீங்களா? இப்போ நம்மளை ஏமாத்திட்டான். அவனை விடக்கூடாது. நில்றான். ஏமாந்தது அவன் தான்டா. இனி விஜயா அவனை விரும்ப மாட்டான். மாறி இந்தாங்க முன்பணம் 50,000 ரூபாய். மீதி இன்னும் 30 நாள் கொடுத்துறேன். நல்லது. இந்தாங்க சாவி. இன்னிலிருந்து நீங்க இங்கேயே இருந்துக்கலாம். நன்றி. அப்ப வரட்டுமா? செய்யுங்க நீங்க. பரவாயில்ல, மீதி கொடுக்கும்போது சேர்த்து வாங்கிக்கிறேன். அதுவும் நல்லதான். ரொம்ப நன்றி. வணக்கம். என்னங்க வீட்டை வாங்கியாச்சு, இனி விரிவுபடுத்த பணம்? ராணி, அந்த பெட்டியை தர 3 லட்சம் ரூபாய் இருக்கு. என் கூடவே வச்சுக்கிறேன். பணத்தில் இருக்கிற இடத்தை மட்டும் சொல்லிடு. பொம்மை, ஓடை, சாப்பாடு எல்லாமே தர முடியுமா? அன்பு அது ஒன்னால தர முடியுமா? இறக்கம் அது ஒப்பிச்சு பணத்துக்கு ஆசைப்பட்டு பாப்பையை கொண்டுட்டே என்ன தெரியுமா? அதுல இப்படிதான் மகனை அப்பா மிரட்டி கடைசியில கடவுள் நட்சிமா அவதாரம் எடுத்து அவன் வயிற்றே கிழிச்சார். அந்த கேட்ட நாய என்னங்க இப்ப பணத்துக்கு என்ன செய்யுது? கவலைப்படாத, திட்டம் இருக்கு. அக்கா படத்தை பார்த்து அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா? மேல நடக்க வேண்டியது நினைக்க. நான் பசியோட இருப்பேன்னு இதை கொண்டீங்களா? ஏண்டா நீங்களும் சாப்பிட்டுட்டு தானே வந்தீங்க? இனிமேலும் இப்படி தலைமறைவா இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த கொலகார வேலுவை இன்னைக்கு ராத்திரிக்கே தீர்த்து கட்டியாக புறப்படுங்க. ராத்திரி சிங்கத்தை விட்டு அடிச்சு கொன்னுட்டான். மேனேஜர் பாலுதான். எங்க போறீங்க?
வேலையா இருக்காரா? அவரை நாங்க பார்க்கணும். அவரை பார்க்க முடியாதியா? அவர்கிட்ட முக்கியமான விஷயமா பேசுறையா. பேச முடியாதியா? ஏன் அவர் என்ன ஊமை இல்லையா? அவர் செத்து போயிட்டாரு. ஐயோ மீனா, எவ்வளவு பெரிய மனுஷன் மண்டை போட்டார் பாத்தியா? இப்ப என்ன செய்யறது? ஐயோ, நம்ம வாழ்க்கை தானே இருந்தது. யாரா இது? மனுஷன் செத்து புதைச்ச இடத்துல முளைச்சு போச்சு, இப்ப வந்து புலம்புறீங்க? யோ, அருமை தெரியாம பேசாதயா. ஊருக்கு எவ்வளவு பெரிய உபகாரி, அவரே போயிட்டாரு. அவர் ஞாபகார்த்தமா எதிராச்சும் இருந்தா குடியா. செருப்பு இருக்குது, தரட்டுமா? எடுத்துட்டு போனா அவர் கால ஞாபகம் தான் வரும். தொப்பி இருக்குதா? தலை ஞாபகம் வருயா? தொப்பி இல்லையே. இருக்கணுமே. கப்பி வாங்குறதுக்கு அத்தாட்சியா ரசீது இருக்குது. ஆமா, தொப்பி இருந்துச்சு. என்னாச்சு? ஆனா அது அவரோட சேர்த்து பதிச்சிட்டோம். ஐயா, தொப்பியோ ஐயா. எங்கயா பறிச்சீங்க? எங்க புதைப்பாங்க? சுடு எஸ்டேட்டுக்கு ஓரமா இருக்கிறே, அங்கதான். சுடுகாடு. மீனா, சுடுகாடு. சுடுகாடு? சுடுகாடு, சுடுகாடு. என்னடா இது சுடுகாட்டுக்கு ஓடுங்களா? ஒருவேளை பைத்தியமா இருக்குமோ? வேலு உரிமையாளர் மருதமலை எஸ்டேட். டேய் இறங்குடா. கடப்பாறை மம்முட்டி ரெட்டி கொண்டா. இந்த இடத்துல தோண்டு. இங்கயா? யோ, ஏற்கனவே இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க ஐயா. புதைச்ச இடத்துல போச்சா தாண்டா எங்க மாமனுக்கு ஆத்மா சாந்தி அடையும். இது நல்லா இல்லைங்க. ஒருத்தர் புதைச்ச இடத்துல இன்னொருத்தர் புதைக்கிறது. சுடுகாட்டுல கூட ஒருத்தர் இன்னொருத்தர் சொன்ன இடத்த தோண்டிய. புதைச்ச இடத்துல புதைச்சா செத்தவன் புழைச்சுக்கிடுவாங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணுவோமா? இங்கேயே வச்சு எரிச்சிடலாமா ஐயா? எரிப்பமே, எனக்கு என்ன? என்னைவா எரிக்க சொல்ற? இது என்னடா இது? நான் சொன்னேன், புதைச்ச இடத்துல புதைச்சா செத்தவன் புழைச்சுக்கிடுவான்னு. சரியா போச்சுடா. இது பணம் இல்லடா. அறிவு கிட்ட வைத்தியா? அப்பவே சொன்னேன்ல, உன்னை வாய திறந்திருக்கணும். ஏன் தப்பு? நான் செத்ததம் நடந்துட்டேன். இப்ப ஞாபகம் வந்துருச்சா? சாவு. அத்தாத்தா, யாரும் வர்ற மாதிரி இருக்கு. யாரையா நீங்க? போனமா? ஏயா கூட யாரும் வரல? இது அனாத போனோம். இவ்வளவு பணமும் வேலுக்கிட்ட இருந்து தான் கொண்டு வந்ததா? ஆமா, நம்ம திட்டப்படி வேலுவை சந்திச்சு பணம் கேட்டேன். செத்து போனங்க அண்ணன் சொத்து பூராத்தையும் தொழிலாளிங்க மேல எழுதி வச்சுட்டான். இருக்கிறதே இவ்வளவுதான் சொன்னான். அட பரவாயில்ல, பாதியாவது குடுன்னு கேட்டேன். முடியாதுன்னு சொன்னான். உடனே டேய், யாரு இவங்க? வேலுவோட ஆளுங்க. இவங்க 2 பேர் உதவியோட தான் சிங்கத்தை விட்டு சாகடிச்சு இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். சபாஷ், இப்படிப்பட்ட உண்மையான ஆட்கள் தான் நமக்கு தேவை. டேய், நல்லா கேட்டுங்க. இனிமே இவங்க 2 பேரும் தான் துணைவர்கள். ரொம்ப நன்றிங்க. ராணி, முத்து முத்து. அடடே, வாங்க, வாங்க. வாங்க, வணக்கம், வணக்கம். பரவாயில்ல, உட்காருங்க. இருக்கு, ஓகே. ஆயுஷ் 100. நினைச்சேன் வந்துட்டீங்க. என்ன பத்தியா நினைச்சீங்க? ஆமா ஆமா, இப்பதான் இவ கேட்டா. அம்மாவை கேட்டாங்களா? கேட்டுருப்பாங்க, கேட்டுருப்பாங்க. என்னங்க, எப்படி இருக்கு? எதை பத்தி கேக்குறீங்க? வீட்டை பத்தி தான். வீட்டை பத்தியா? வீடு ரொம்ப நல்லாத்தான் இருக்கு. ஏன்னா நான் கொடுக்கும்போது இந்த பகுதி மாத்திரம் தான் இருந்தது. இப்ப என்னடான இந்த பகுதி நான் சேர்த்து கட்டியிருக்கீங்க. நான் கொடுத்த வீடு தானே எனக்கே அடையாளம் தெரியாம திகைச்சு போய் நின்றுட்டேன். ஆமா, வீட்டுக்குள்ள இந்த பக்கம் ஒரு பாம்பு, அந்த பக்கம் ஒரு பாம்பு, அங்க தேட இங்க தேட அமைது மாறி. நீங்களும் ஒரு வேட்டைக்காரர். இந்த வீட்டை நான் வாங்கும் போது செத்து போன சிங்கம், புலி, கரடி தலையெல்லாம் மாட்டிருந்தீங்க. அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உயிருள்ள பிராணிகளா நான் வாங்கி வச்சிருக்கேன். இவ்வளவுதான் வித்தியாசம். சரி, விஷயத்துக்கு வருவோம். பணத்தை எடுத்துக்குங்க. ஆமாங்க, கையெழுத்து போடுங்க. கையெழுத்து எதுக்கு? இப்ப ஓடுங்க, இந்த போட்டுறேன். எல்லாம் தயாரா வச்சிருக்கீங்களே? எப்படியும் கொடுத்துத்தானே ஆகணும். என்ன? அப்ப நான் காலையில வீட்டுல இருந்து நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்துடுறேன். நீங்களும் அப்படியே வந்துருங்க. என்னங்க, வீட்டுக்கு போயிட்டு வந்து எதுக்காக இப்படி சுத்தணும்? இங்கே இருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு நாளைக்கு காலையில எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு ஒரே அடியே போயிடலாமே. இருக்கலாம், இதனால கொஞ்சம். ஆமா ஆமா, யோசிக்காதீங்க. போங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, அறைய பார்த்தேன். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா படுத்து ஓய்வு எடுத்துக்குங்க. அது சரி, இந்த பணத்தை நீங்களே வச்சுங்களேன், காலையில வாங்கிக்கிறேன். அது உங்ககிட்டே இருக்கட்டும். கதவு நல்லா தாழ் போட்டுட்டு தூங்குங்க. ஆகட்டும்.
சிங்கத்துக்கு ரொம்ப பசி. ஐயோ உன் சிங்கத்துக்கு பசிக்கு நான் தான் கிடைச்சதா? என் பணம் அவ்வளவு கொடுத்துறேன். என்ன உயிரோட விட்டுறேன். டேய். சொன்னா எவ்வளவு கேட்டு பார்த்து பாபு ஒழுங்கா சொல்லிடு. அன்னைக்கு உங்க அம்மாவை சாகடிக்கிறத பார்த்தேன், இப்போ இதையும் பாரு. சொல்லல உன்னை சிங்கத்துக்கு இரையாக்கிடுவேன். என் உயிர் போனா போட்டோம், ஆனா பணம் கருத்தை மட்டும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? சொல்ல வைக்கிறேன். பாய். இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? சொல்லிட்டு என்ன கொல்லாம விடுவியா? நிச்சயமா கொல்ல மாட்டேன். சொல்லு பாபு. பணம் எங்க சித்தி கையில இருக்கு. சித்துக்கிட்டியா? சபாஷ். நான் இவனை மறுபடியும் அழைச்சுவீங்க. அட பாவி, ராணி, அந்த கழுதையை இங்க கொண்டு வரணும். இங்கயா? எதுக்கு? பையனை காட்டித்தான் பணத்தை பறிக்கணும். சரி, நீங்க இருங்க, நான் கொண்டு